நண்பர்களே, கால்பந்து உலகக்கோப்பை காய்ச்சல் உச்சத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் இன்று களமிறங்கும் அணிகளில் யார் பலம் வாய்ந்தவர்கள், யார் யாரை வெல்வார்கள், எந்த வீரர்களை கவனிக்க வேண்டும், யார் வெல்ல அதிக வாய்ப்பு என விரிவாக இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் குரூப் ஜியில் இடம்பெற்றுள்ள பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகள் களம் காண்கின்றன. பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகளுக்கு இடையேயான 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை மோதலில் இரு அணிகளிலும் உள்ள நட்சத்திர வீரர்கள் தங்களின் தனித்துவமான ஆட்டத்தால் ஆதிக்கத்தை செலுத்துகின்றனர். பெல்ஜியம் அணியின் முக்கியமான வீரர்களில் ஒருவர் கெவின் டி பிரைன். பெல்ஜியம் அணியின் முதன்மையான பிளே மேக்கர். இவரது துல்லியமான பாஸ்கள் மற்றும் நீண்ட தூர ஷாட்கள் மற்றும் ஃப்ரீ கிக் திறன்கள் அணிக்கு கோல் அடிக்கும் வாய்ப்புகளை எளிதாக்குகின்றன. ரொமேலு லுகாகு பெல்ஜியத்தின் வலிமையான ஸ்ட்ரைக்கர். பாசிஸ்களுக்கு எதிரணி டிஃபெண்டர்களை சமாளித்து கோல் அடிப்பதில் வல்லவர். டியாபோ கோர்டோயிஸ் அணியின் நம்பகமான கோல் கீப்பர். எதிரணியின் மிக கடினமான ஷாட்களையும் தடுத்து நிறுத்தி அணியை காப்பாற்றுவதில் சிறந்தவர். இத்தகைய சிறந்த வீரர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது பெல்ஜியம் அணி. அதேபோன்று எகிப்து அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவர் முகமது சாலா. எகிப்து அணியின் கேப்டன் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த விங்கர். இவரது அசுர வேகம், ட்ரிப்பிங் மற்றும் எதிரணி டிஃபென்ஸை உடைக்கும் திறன் ஆகியவை எகிப்து அணியின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஓமர் மர்மூஸ் வேகமான மற்றும் புத்திசாலித்தனமாக இயங்கும் முன்கள வீரர். சலாவுடன் இணைந்து எதிரணி கவுண்டர் அட்டாக் அச்சுறுத்தலை உருவாக்குகிறார். அதேபோன்று எமின் அசூர் மிட்ஃபீல்ட் பகுதியில் ஆட்டத்தை கண்ட்ரோல் செய்து டிஃபென்ஸ் மற்றும் அட்டாக் இடையே பாலமாக செயல்படுபவர். இரு அணிகளின் முந்தைய மோதல்களில் எகிப்து அணி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இந்த உலகக்கோப்பை போட்டியில் பெல்ஜியம் பந்தை கட்டுப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும். அதே நேரத்தில் எகிப்து வேகமான கவுண்டர் அட்டாக் மூலம் கோல் அடிக்கும் வியூகம் அமைக்கும். இந்த இரு அணிகளும் மோதும் போட்டியில் வெற்றி பெல்ஜியம் அணிக்கு சாதமாக உள்ளது என கணிக்கப்படுகிறது. இதேபோன்று மற்றொரு போட்டியில் நள்ளிரவு 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் சவுதி அரேபியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியா மற்றும் உருகுவே அணிகள் மோதும் ஆட்டத்தில் சவுதியின் பலம் சலீம் அல் தவாரி போன்ற அனுபவமிக்க வீரர்களை சார்ந்துள்ளது. உருகுவே அணியின் ஆதிக்கம் ஃபெடரிகோ வால்வர்டே மற்றும் டார்வின் நுனஸ் போன்ற சர்வதேச நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. சவுதி அரேபியாவில் முக்கியமான வீரர்களில் ஒருவர் சலீம் அல் தவாரி, அணியின் கேப்டன் மற்றும் முக்கிய விங்கர். தனது அபாரமான வேகம் மற்றும் ட்ரிப்ளிங் மூலம் கோல் வாய்ப்புகளை உருவாக்குவதில் வல்லவர். அதேபோன்று சவுத் அப்துல் ஹமீது ஐரோப்பிய லீக் அனுபவம் கொண்ட ஒரே சவுதி வீரர் ஆவார். இவருடைய பந்து மீட்பு வேகம் மற்றும் டிஃபென்ஸ் செயல்பாடு அணியின் வலது பக்க அரணை பலப்படுத்துகிறது. அடுத்ததாக ஃப்ராஸ் அல் புரைஹான் அணியின் முதன்மை ஸ்ட்ரைக்கர். எதிரணி கோல் போஸ்டை நோக்கி தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பவர். அதேபோன்று மிட்ஃபீல்டில் முகமது கானோ ஆட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதிலும் எதிரணி வீரர்களை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதேபோன்று உருகுவே அணியில் ஃபெடரிகோ வால்வர்டே. ரியல் மேட்ரிட் அணிக்காக விளையாடும் இவர் உருகுவே அணியின் என்ஜின். சென்டர் மிட்ஃபீல்டில் இருந்து ஆட்டத்தின் போக்கை மாற்றுவது, நீண்ட தூர ஷாட்கள் மற்றும் ஸ்டாமினா ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவர். டார்வின் நூனஸ் அட்டாக்கிங் லைனை வழிநடத்தும் முன்னணி வீரர் ஆவார். தனது மின்னல் வேகம் மற்றும் ஹெட்டிங் திறனால் எதிரணி டிஃபென்ஸை திணறடிப்பவர். மானுவல் உகார்டே மிட்ஃபீல்டில் பந்துகளை மறிப்பதிலும் டிஃபென்ஸை பாதுகாப்பதிலும் தனது கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவார். பெர்னாண்டோ முஸ்லெரா அணியின் அனுபவம் வாய்ந்த கோல் கீப்பர். மிகவும் கடினமான ஷாட்களையும் தடுத்து அணியை பலமுறை காப்பாற்றியுள்ளார். முக்கியமான ஆட்டங்களில் முந்திய வியூகங்களை அமைப்பதில் பயிற்சியாளர் பங்கு மிக முக்கியமானது. உருகுவே அணியின் பயிற்சியாளர் மார்செலோ பியல்சா, சவுதி அரேபியா அணியின் பயிற்சியாளர் ஜார்ஜியோஸ் டோனிஸ் ஆகியோரின் திட்டமிடல் ஆட்டத்தின் போக்கை மாற்றும்.